ஹாய் கைஸ், ரோட்டு கடை காளான் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு முட்டைக்கோஸில் பாதி அளவுக்கு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுட்ரு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவு சேர்த்து கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இந்த பதத்துக்கு வந்தோடனே போதும். கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். 3லேருந்து 4 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும். இதை எடுத்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இன்னொரு பேட்ச் இருக்குது, அதையும் போட்டு எடுத்துக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு நிமிஷம் போல் குக் ஆகட்டும். பெரிய தக்காளியை ஒன்று மிக்சியில் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் போல் குக் ஆகட்டும். இந்த அளவுக்கு தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறி விட்டிங்கன்னா நல்லா கெட்டியாகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் பொரிச்சு வச்சுருந்த முட்டைக்கோஸை உள்ளே சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு 2 நிமிஷம். நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் வெங்காயம் கொத்தமல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.